வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். ரோமர் புஸ்தகத்திலிருந்து தொடர் போதனையை போதித்து கொண்டு வருகிறோம். புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை நாம் படித்து கொண்டு வருகிறோம். அதில் இன்றைக்கு 10வது அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனங்களை நாம் மீண்டுமாய் தியானிக்கப் போகிறோம். அதில் யூதர்களுடைய ரட்சிப்பை குறித்து பொதுவாகவே 9, 10, 11 அதிகாரங்கள் யூதர்களுடைய ரட்சிப்பை, குறிப்பாக ரட்சிப்பையின் வழியை குறித்து போதிக்கிற அதிகாரங்கள். அதில் புறஜாதிகள் அதிகமாக ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள், ஆனால் யூதர்கள் அதிகமாக ரட்சிக்கப்படவில்லை. இது அவருக்கு பவுல் அப்போஸ்தலனுக்கு மிகுந்த மன வருத்தத்தை உண்டு பண்ணுகிறது. அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பரிசுத்த பவுல் அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, புதிய உடன்படிக்கையின் சபையில் அதிகமாக புறஜாதிகள் தான் ரட்சிக்கப்பட்டு வந்தார்கள், யூதர்கள் மிக குறைவாக இருந்தார்கள். ஆகையினாலே யூதர்களுக்கு இது ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறது. என்ன என்றால், இது உண்மையான ரட்சிப்பின் வழியா? ஏனென்றால் தேவன் நம்முடைய தேவன், தேவன் எங்களுடைய தேவன், நியாயப்பிரமாணம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, விருத்த சேதனம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மோசே எங்களுடைய குலத்திலே வந்தவர், ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன், தாவீது எங்களுடைய அரசன். ஆகையினாலே அந்த தேவன், யாவே என்கிற தேவன் எங்களுக்கு மட்டுமே உரித்தான தேவன், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அப்பேற்பட்ட தேவன் காட்டின வழிகளிலே எப்படி புறஜாதிகள் இவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட முடியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் எல்லா மனுஷரும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு பலியாக கொடுத்தார். அதை அவர்கள் உணராமல் இருந்தார்கள். நியாயப்பிரமாணம் வைத்திருந்த யூதர்கள் இந்த ரட்சிப்பை இதனால் தான் நம்பவில்லை, இதை நிராகரிக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் நினைக்கிற இன்னொரு காரியம் என்னன்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டு விட முடியும் என்று நினைக்கிறார்கள். அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா நாம் ரட்சிப்பை அடைந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னென்னா, நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண முடியாது. அதில் ஒன்று ஃபெயிலுனா மொத்தமும் ஃபெயிலு. 10 கட்டளைகளில் ஒரு கட்டளையில் போச்சுன்னா மொத்தமும் ஃபெயிலு தான். அப்போ புறஜாதிகள் எப்படி ரட்சிக்கப்படுகிறார்கள் என்றால், அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லை. ஆகையினாலே அவர்கள் எளிதாக ஆண்டவரை விசுவாசத்தின் மூலம் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லும்போது அவர்கள் அதை மனதார ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறார்கள். இப்போ ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, சத்தியத்தை அறிகிற அறிவை ஒரு மனிதன் அடைவது தான் ரட்சிப்பு. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவது தான் ரட்சிப்பு. யூதர்களுக்கு பக்தி வைராக்கியம் இருக்குது. அதான் 3வது வசனத்தை சொல்றார். 2வது வசனத்தில், தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். அதாவது யூதர்களுக்கு பக்தி வைராக்கியம்லாம் இருக்குது, ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன அறிவுக்கேற்ற வைராக்கியம்? உலக பிரகாரமான அறிவுக்கேற்ற வைராக்கியமா? இல்லை, அவர் அதை சொல்லலை. சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லை, சத்தியத்தை அறிகிற அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. அப்போ விசுவாசம் வரணும்னா தேவனுடைய வசனத்தை பற்றின அறிவு முதல்ல வரணும். அப்போதான் விசுவாசம் வரும். இதற்கு இந்த விசுவாசத்தை வளர்த்துவதற்கு சபை தேவைப்படுகிறது, ஊழியக்காரர் தேவைப்படுகிறார், இதெல்லாம் வேணும். அதனால தான் சத்தியத்தை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா விசுவாசத்திற்கு. பல வாரங்களாக சபைக்கு போகாதவர்களை பாருங்க, அவங்களுக்குள்ள விசுவாசமும் இருக்காது, விசுவாச பேச்சும் இருக்காது. ரசிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, மனம் திரும்பியிருப்பாங்க, ஆனால் சபைக்கு தொடர்ந்து போகாமல் வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள், வசனத்தை கேட்காம உட்கார்ந்துருக்கிறவங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள் விசுவாசமே இருக்காது. அற்ப விசுவாசம் தான் இருக்கும். இயேசு தான் தெய்வம், அவரை வணங்குறேன், என்ன நடந்தாலும் அவர் தான்,
அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. யூதர்கள் ரசிக்கப்படாமல் போனதுக்கு இரண்டாவது காரணம் என்ன என்றால், முதல் காரணம் அவர்களுக்கு சத்தியத்தை பற்றின அதை அறிகிற அறிவு இல்லை. அது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் அறிவு இல்லாததுனால, அதாவது அறியாமையின் காரணமாக அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ரசிக்கப்படவில்லை. இதற்கு இன்றைய காலகட்டத்தில் வாழுகிற கிறிஸ்தவர்களை சிலரை உதாரணத்தை படுத்தலாம். என்ன சொல்லுவாங்கன்னா, என் வீடு பரலோகத்தில் இருக்குது, ஆகையினாலே நான் பூமியில் வீடு கட்டலை அப்படின்வாங்க. நான் விசுவாசத்திற்குள்ளே வந்துட்டதுனால மருந்து மாத்திரையெல்லாம் நான் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்வாங்க. பரலோகத்தில் தான் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோன்னு சொல்லுது, ஆகையினாலே இந்த பூமியில் நான் எந்த பொக்கிஷமும் நான் சேர்த்து வைக்கலை அப்படின்வாங்க. பணமோ சொத்தோ தங்கமோ எதையும் நான் சேர்த்து வைக்கலைன்னுவாங்க. இது எல்லாம் அறியாமை. இது கடைசியில் எங்கே போய் முடியும் அப்படின்னா, அதனுடைய விளைவு பிள்ளைகளுக்கு ஒழுங்காக சாப்பாடு போட முடியாது, பிள்ளைகளுடைய ஃபீஸை ஒழுங்காக கட்ட முடியாது, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சீர்குலைவை சந்தித்து கொண்டே இருப்பார்கள். இதுக்கு காரணம் என்னென்னா, இதுக்கு காரணம் ஆண்டவர் இல்லை, இதற்கு காரணம் இவர்களுடைய அறியாமை. அப்போ யூதர்களில் நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? அவங்க பண விஷயத்துலலாம் ரொம்ப ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர்றாருன்றதெல்லாம் நம்புகிறாங்க. ஆனால் அவங்க எப்படி அறியாமை, சத்தியத்தை தெரியாமல் இருக்காங்கன்னா, இயேசுதான் பிதாவினிடத்திலே சேருவதற்கான வழி என்பதை அறியாமல், அதை ஏற்றுக்கொள்ளாமல் அப்படி இருக்கிறாங்க. அதனால தான் அவர்களால் உள்ள வர முடியல. மூன்றாவது காரணம், அப்போ 3 விதத்தில் இந்த அறியாமை என்று சொல்லப்படும் போது 3 விதத்திலே அவர்கள் அறியாமை உள்ளவர்களாக இருந்தார்கள். அறியாமை என்று சொல்லும்போது 3 விதங்களிலே அறியாமையாய் இருந்தார்கள். 3வது வசனத்தை வாசிங்க. எப்படி என்றால், அவர்கள் தேவநீதியை அறியாமல். முதலாவது, அவர்களுடைய அறியாமையின் முதல் காரணம் தேவ நீதியை அறியாமல். இதான் முதல் காரணம். தேவன் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்த நீதியை இவர்கள் அறியாமல் இருந்தார்கள். தேவன் எதற்காக நீதியை ஏற்படுத்தி வைத்தார் அப்படின்னா, அவருக்கு தேவைப்படும்ன்றதுக்காக இல்லை. அவர் ஆதி முதற்கொண்டு நீதி உள்ளவர், அவருக்கு புதுசாக ஒரு நீதி தேவையில்லை. அப்போ அவர் எதற்காக நீதியை, தேவ நீதியை ஏற்படுத்தினார் அப்படின்னா, அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த தேவ நீதியை கொடுப்பதற்காகத்தான் அவர் என்ன செய்தார்? அந்த தேவ நீதியை அவர் ஏற்படுத்தி வைத்தார். அவர் அப்படி ஒரு நீதியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதையே அறியாமல் இவர்கள் இருந்தார். இதனால தான் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் போதிக்கிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 20 முதல் 22 வசனங்கள். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். பாருங்க, இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர்? அதாவது நம்முடைய நீதி எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் அப்படின்னு ஜனங்கள் யோசிக்கும் போது அவர் சொல்றாரு, வேத பாரகர் பரிசேயர் இவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி, அதாவது ரட்சிக்கப்பட்டவருடைய நீதி அதிகமாக இருக்கணும்னு சொல்றார். அது அதிகமாக இருக்கணும் அப்படின்றார். அப்போ அவர்களை விட நாம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா, அவர்களை விட பரிசுத்தவான்களாய் அல்லது நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுகிறவர்களாய் அவங்கள விட நம்ம என்ன செய்யணும்? ஜாஸ்தியாக இருக்கணும். அதுதான் அவர் அங்கே சொல்ல வர்றது. அப்படி இருக்க முடியுமானா முடியாது, அவர்களை விட. ஏன்னா அவங்களுக்கு வேலையே அதுதான். வேத பாரகருக்கும் பரிசேயருக்கும் வேலையே அதுதான். மற்றவர்கள் அவர்கள் அளவிற்கு ஃபாலோ பண்ண முடியுமானா முடியாது. அப்போ முடியாதுன்னும் போது ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு,
நீங்கள் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்கணும். அப்போ அந்த நீதிக்கு நம்ம எங்கே போகிறது? கண்டிப்பாக அவங்களோட கம்மியாக தான் இருக்குது. அதை சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, அதுக்கு உதாரணத்தை சொல்கிறார். கொலை செய்யக்கூடாதுன்றது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட கட்டளை. ஸோ நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? கொலை செஞ்சால் தான் பாவம், கொலை செய்யாமல் இருக்கிற வரைக்கும் அது பாவம் இல்லைன்னு நினைக்கிறீங்க. அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். இப்போ சிலர் இந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உன் சகோதரன்ட்ட நீ கோச்சிக்கவே கூடாது, நீ எப்பயுமே அவன் என்ன பண்ணாலும் நீ சமாதானமாக தான் இருக்கணும் அப்படின்னு பேசுவாங்க. அதனால் ஆண்டவர் ரொம்ப நியாயமாக இந்த வசனத்தில் வார்த்தையை போட்டு பேசுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை, அடுத்து ஒரு வார்த்தை போடுறார், அது ரொம்ப முக்கியமான வார்த்தை, நியாயமே இல்லாமல் கோபித்து கொள்பவன் தான் தண்டனைக்கு ஏதுவாக இருப்பான், ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு, அதாவது கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஏதுவாக இருப்பான், நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான். நியாயமே இல்லாமல் தன்னுடைய சகோதரன் சைடில் எந்த தப்பும் இல்லை, அப்படி தப்பே பண்ணாத சகோதரனை நியாயமே இல்லாமல் கோச்சுக்கிறான் பாருங்க, அவனுக்கு எழுதப்பட்டது. அதை தான் சொல்கிறாரு. ஆனால் கோபித்துக் கொள்வதற்கு அவன் சைடு சில நியாயங்கள் இருக்குது, அவன் சில காரியங்கள் தப்பாக செஞ்சுருக்கான் அப்படின்னா, இதே ஆண்டவர் தான் சொல்கிறாரு, உன் சகோதரனுக்கு நீ என்ன செய்ய, அவனுடைய தப்பிதங்களை உணர்த்து. ஆண்டவர் இன்னொரு இடத்துல பேசும்போது சொல்கிறாரு. அப்போது சகோதரன் சைடு ஒரு தவறு இருக்குது அப்படின்னா அது ஆமாம், அது தப்பு தான், நியாயப்படி பார்த்தா அது தப்பு தான் அப்படின்னா, அப்போ கோச்சுக்கிறவங்களை பற்றி இங்கே பேசலை. யாரை தான் பேசுகிறாரு? நியாயமே இல்லாமல் கோபித்துக் கொள்கிற கிறிஸ்தவர்களை பற்றி தான் பேசுகிறார். அவன் பாவம் சும்மா இருப்பான், அவனை போட்டுட்டு என்ன செய்யறது, எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுகிறது. அப்படி இல்லை, அவனுக்கு தான் இந்த பிரச்சனை. அப்போ என்ன சொல்ல வர்றாரு? கொலை செய்கிற அளவுக்கு ஈக்குவலான பாவம் எது? நியாயமே இல்லாமல் தன்னுடைய சகோதரனை கோபித்துக் கொள்வது. புரியுது அவங்களுக்கு? அப்போ இது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டான வசனம் தான். அது ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, அல்லது சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ வருது அப்படின்னா, இந்த வசனம் ரெண்டு பேருக்கும் தான், யாரோ ஒரு சைடில் இருக்கிறவருக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா பைபிள் அவருக்கு இருக்குது, நமக்கு இருக்குது. நியாயமாக யார் கோச்சுக்கிறா, நியாயம் இல்லாமல் யார் நடந்துக்கிறா அப்படிங்கிறத முதல்ல பார்க்க தெரியணும். யார் சைடு நியாயம் இருக்குது, நியாயம் இருக்க சைடு கோச்சுக்கிறவ மேலே இந்த வசனம் என்ன செய்யாது, இந்த வசனத்தின்படி எரி நகரத்துக்கோ அல்லது ஆலோசனை சங்க தீர்ப்புக்கோ நியாய தீர்ப்புக்கோ ஏதுவாய் இருக்க முடியாது, இருக்க மாட்டாங்க. ஆனால் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வவனுக்கு தான் அங்கே பிரச்சனை. ஒன்றுமே செய்யாமல் சகோதரன்னு சொல்லும்போது வெறும் கூட பிறந்த சகோதரனை மட்டும் சொல்லலைங்க, தன்னுடைய இனத்தான் எல்லாரையுமே பொதுவாக சகோதரன் தான் சொல்லுவார் ஆண்டவர். தன்னுடைய இனத்தில் யூத குலத்தில் உள்ள எல்லாரையும் சொல்கிறார். அப்போது அவங்க சைடு நியாயம் கோச்சுக்கிறதுக்கு நியாயம் இருக்குது அப்படின்னா அது பரவாயில்ல, அது உணர்த்தணும். அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா மன்னிப்பு கேட்பாங்க. மன்னிப்பு கேட்காத வரை அவர்கள் உணரலைன்னு அர்த்தம். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அது நம்ம சைடாக இருந்தாலும் அவங்க சைடாக இருந்தாலும் அதான். அப்போது நியாயத்தோடு கோபித்துக் கொள்பவன் ஆண்டவர் ஒன்று சொல்ல, நியாயமே இல்லாமல் கோபித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் சொல்றாரு, கண்டிப்பாக எரி நரகத்துக்கு போவாங்கிறார். அல்லேலூயா. அடுத்து 27, 28 வாசிங்க. அதில் இன்னொரு உதாரணத்தையும் கொடுக்குறாரு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட உபச்சாரம் செய்தாயிற்று. என்ன சொல்றாரு? உபச்சாரம் செய்யக்கூடாதுன்றது நியாயப்பிரமாண கட்டளையில் இருக்கு. இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? உபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே நீ உபச்சாரம் பண்ணதுக்கு ஈக்குவல் தாங்கிறார். இப்போது நல்லா யோசிச்சு பார்க்கணும், கொலை செய்கிறதுக்கு ஈக்குவல் தான் எதுங்கிறாரு? நியாயமே இல்லாமல் தன்னுடைய சகோதரனை கோபித்துக் கொள்வது. விபச்சாரம் செய்கிறதுக்கு ஈக்குவல் தான் எது? ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பது. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, நியாயப்பிரமாண கட்டளை ஈஸியாக இருக்கா, இல்லை ஆண்டவர் இப்போ சொன்ன கட்டளை ஈஸியாக இருக்கா?
எதை கை கொள்வது ஈஸி? இப்போ சொன்னதுக்கு நியாயப்பிரமாண கட்டளையே தேவலாம் போல தான் இருக்குது. இருக்க இருக்க ஆண்டவர் சொல்லுகிற பிரமாணங்கள் டஃப்பாக தான் மாறுதே தவிர எதுவும் ஈஸியாக மாறலை. இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கால, 2 பிரமாணமாக சொல்லுவார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்வாயாக அப்படின்னு சொல்லிடுவார். அடுத்து உன்னை நேசிப்பது போல உன் சகோதரனையும் நேசி. இப்போ எல்லாரையும் நேசிக்க முடியுதா அப்படின்னா இல்லை. ஏதோ காரணங்களில் ஏதோ பிரச்சனைகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, எல்லாரையும் நேசிக்க முடியாது. அதுதான் சூழ்நிலை, அதுதான் நடைமுறை. அப்போ அதை ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கா இல்லையா? முடியாது, ஈஸியாக கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் நியாயப்பிரமாண கட்டளை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு தப்பு பண்ணானா நீ அவனுக்கு இந்த மாதிரி செய்ய, அவன் தப்பு பண்ணலை, தப்பு பண்ணாமலே நீ தண்டனை கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு இந்த மாதிரி தண்டனை அப்படின்னு இருக்கும். அது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது. அப்போது ஆண்டவர் இங்கே என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, வெளிப்பிரகாரமாக செய்யக்கூடிய செயல்களையே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. வெளிப்பிரகாரமாக செய்யக்கூடிய பாவ செயல்களே வச்சுக்கிடுவோம், அதை பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. உட்பிரகாரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியங்கிறாருங்க. ஏன்னா கொலை செய்கிறது வெளிப்படையான செயல், ஆனால் தன்னுடைய சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வது உள்ள நடக்கிற செயல். விபச்சாரம் செய்கிறது வெளிப்பிரகாரமான செயல், இச்சையோடு பார்ப்பது உள்ள நடக்கிற செயல். இப்போ ஆண்டவர் எதை சொல்கிறாரு, ரொம்ப உள்ள இருந்தே என்ன இருக்கணும், இன்னர் பியூரிட்டி இருக்கணுங்கிற. அப்போ இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற நீதி, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய நீதி. அதனால தான் பவுல் சொல்கிறாரு 1 தீமோத்தேயு 1:13 முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். முன்பு நான் எப்படி இருந்தேன்? தூசிக்கிறவன், துன்பப்படுத்துகிறவன், கொடுமை செய்கிறவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல், என்ன அவருக்கு தெரியல? அறியாமல் ஒரு வார்த்தை சொல்றார். என்ன தெரியல? இவர் யூத குலத்தில் பிறந்தவர், பைபிளை கரைச்சி குடித்தவர், நல்லா படித்தவர், கற்று தேர்ந்தவர், மத வழிபாடுகள் எல்லாம் நல்லா தெரியும், நல்ல குடும்பத்தில் பிறந்தவர். இவருக்கு என்ன தெரியல? நான் அறியாமல் அப்படிங்கிறாரு. அப்படின்னா தேவன் எதிர்பார்க்கிற நீதி எவ்வளவு உயர்வானது, எவ்வளவு மேன்மையானதுன்றது இவருக்கு தெரியல. அதை தான் சொல்கிறார், நான் அறியாமல். என்ன அறியலை? தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியாமல், அப்படி நீதி எப்படிப்பட்டதுன்னு தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், முன்னாடி கொடுமை செய்கிறவனாக இருந்தேன். அப்போ பாவ செயல்கள் மட்டுமல்ல, பாவ எண்ணமே இருக்கக்கூடாது என்பது தான் தேவநீதி. தேவன் எதிர்பார்க்கிறது என்னது? பாவ செயல்கள் மட்டுமல்ல, பாவ எண்ணமே இருக்கக்கூடாதுன்றது தான் தேவன் எதிர்பார்க்கிற நீதி. ஆனால் ப்ராக்டிக்கலாக அது சாத்தியமான இல்லை, கண்டிப்பாக இல்லை. எல்லா நேரமும் பாவ எண்ணங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு நேரத்தில் என்ன செஞ்சிருது, ஏன்னா எண்ணங்கள் வந்து போகும், வரவிடாமல் நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாது. எண்ணங்களை அரெஸ்ட் பண்ணுகிற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியல. அப்போ இந்த நீதி நம்மக்கிட்ட இல்லை, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய இந்த நீதி நம்மக்கிட்ட இல்லை. ஆகையினால அந்த நீதியை பெறுறதுக்கு, அந்த நீதியை அடைவதற்கு நாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவரை விசுவாசித்து ரட்சிக்கப்படும், அவ்வளோதான். ஆண்டவர் இந்த புதிய உடன்படிக்கையில் அந்த வழிகளை எளிமையாக்கி வச்சிருக்கிறார். ஆண்டவரை விசுவாசித்தா போதும், விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். அப்போ தேவனுடைய நீதி விசுவாசித்து ரட்சிக்கப்படும் போது நம்முடைய நீதியாக மாறுகிறது. இதை என்ன புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே தேவ நீதியினுடைய வஸ்திரம் நம் மீது பொருத்தப்படுகிறது. நம்ம உள்ள எவ்வளவு பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டியாக இருந்தாலும் தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்ம யாருமே இல்லைங்கிறது தான் உண்மை. அதனால தான் சொல்கிறார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும். ஏன்னா அவர் எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்டில் யாரும் கிடையாது, எந்த ரெவரண்டும் கிடையாது, எந்த ஃபாதரும் கிடையாது, எந்த பிஷப்பும் கிடையாது, எந்த போப்பும் கிடையாது, எந்த மனுஷனும் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய நீதியை நீ தரித்துக்கொள், என்னை விசுவாசி, ரட்சிப்பை பெற்றுக்கொள், என்னுடைய நீதி என்ன செய்ய
பொறுத்து அதை நீ நீதியின் வஸ்திரத்தை நீ என்ன செய்ய, அதை பொருத்திக்க. அப்போ பிதா உன்னை பார்க்கும்போது தேவ நீதி ஆகிய வஸ்திரத்தை பார்த்து தான் உன்கிட்ட பேசுவார். அல்லேலூயா. ரெண்டாவது, இவருடைய அறியாமைக்கு இன்னொரு காரணம். அதே வாசிங்க அந்த வசனத்தை, ரோமர் 10:3. ரோமர் 10:3. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல், இதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். முதல் காரணம் தேவ நீதியை அறியலை. ரெண்டாவது காரணம் என்ன, தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறார்கள். என்ன பண்ணுறாங்க, இது இன்னொரு அறியாமை. தங்களுடைய சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறார்கள். தேவநீதி அறியலை, அது முதல் தப்பு. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, சுயநீதியை, நான் பெரிய பரிசுத்தவான், நான் ரொம்ப நல்லவன், என்ன போல நல்லவன் உலகத்தில் இல்லை, யாரும் கிடையாது, இப்படி சுயநீதியை மேன்மையாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதை நிலைநிறுத்த தேடுகிறார்கள். யாரு? இந்த யூதர்கள், ரட்சிக்கப்படாத யூதர்கள். வாசிக்கலாம், மத்தேயு 23வது அதிகாரம் 15வது வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்கினீர்கள். என்ன சொல்றாரு, நீங்க உங்க மதத்துல யாரையாவது ஒருத்தரை சேர்த்துக்கிறீங்க, அதுல தேவநீதியை நீங்க விசுவாசிக்காமல் உங்க சுயநீதியை நிலைநிறுத்த நீங்க தேடுகிறபடியால் அவனுக்கு அதை கொடுத்து அவனும் சுயநீதியை தேடுறான். கடைசியில் அவனும் எங்கே தான் போகிறதுக்கு ரெடி ஆகுறான், பரலோகம் போகிறதுக்கு வரல, நான் எரிநரகத்துக்கு போகிறதுக்கு தான் அவனையும் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கிறார். இது ஆண்டவரே சொன்ன வார்த்தை. தேவநீதியை விசுவாசிக்காமல் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுறீங்க. இப்போ நீங்கள் போயிட்டு ஒருத்தனை உங்கள் சைடு நீங்கள் இழுத்து உங்கள் சர்ச்சுக்குள்ளே நீங்கள் கூட்டிகிட்டு வரும்போது என்ன பண்ணுறீங்க, அவனுக்கு இதே கற்றுக் கொடுக்குறீங்க. அப்போ அவனு எங்கே தான் போனான், சுயநீதியை நிலைநிறுத்துறதுக்கு ஆவலாக தெரியலாம். சுயநீதியை நிலைநிறுத்துறதுக்கு தான் ரொம்ப தீவிரமாக இருக்கான். அதனால அவனுடைய முடிவு என்னவாக தான் இருக்குது, அவனும் கடைசியில் எங்கே தான் போகிறான், நரகத்தின் மகனாக அவனையும் மாற்றுகிறீர்கள் அப்படிங்கிறார். இப்போ சுயநீதி அப்படின்னா அதுக்கு சில உதாரணங்களை சொல்ல முடியும். ஆண்டவருக்காக நான் இவ்வளோ பெரிய வேலையை விட்டேன் அப்படின்னு அடிக்கடி பேசுறது. அடுத்து ஆண்டவருக்காக நான் கரிமீன் சாப்பிட்றத விட்டேன் அப்படிங்கிறது. அன்னையிலேருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் வெள்ளை ட்ரெஸ் தான் போடுறேன், வேறு எந்த ட்ரெஸ் நான் போடுறதில்ல அப்படிங்கிறது. அப்புறம் என் பிள்ளைகளுக்கு நான் கட்டில் கூட போடுறதில்ல, நான் கீழே தான் படுக்க வைக்கிறேன், நாங்கள் தலானி கூட வச்சுக்கிறது இல்லை, வெறுந்தரையில் தான் நாங்கள் படுப்போம் அப்படிங்கிறது. நானும் கீழே தான் உட்காருவேன், சேரில் எல்லாம் உட்கார மாட்டேன், ஏன்னா சேரில் உட்காந்தா பெருமை வந்துடும், அதனால நான் கீழே உட்காந்தாதான் தாழ்மையாக இருப்பேன், அதனால் கீழே தான் உட்காருவேன் அப்படிங்கிறது. இது எல்லாம் என்னது, சுய நீதி. ஏன் சர்ச்சில் வந்த உடனே சேரை கொண்டு வரணும், எல்லாரும் சேரில் உட்கார வைக்கணும்னு சொன்னோம்னா, முயற்சி பண்ணோம்னா காரணம் இதுதான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கீழே உட்காந்து ஆராதிச்சாதான் நம்ம ரொம்ப தாழ்மையாக உட்காந்து தாழ்மை எங்கே உட்காந்து ஆராதிக்கிறோன்றதில் இல்லை, எப்படி உட்காந்து ஆராதிக்கிறோன்றதில்லை, இருதயத்தில் இருக்கணும். ஆண்டவர் தான் சொல்கிறார், இருதய தாழ்மையை தான் ஆண்டவர் பார்க்குறார். கர்த்தர் எப்பயுமே இருதயத்தை பார்க்கிறவர், முகத்தை பார்த்து ஏமாந்து போவதற்கு அவர் மனுஷன் அல்ல. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு புரியறதே கிடையாது. அதனால வெளிப்பிரகாரத்தை பார்த்து ஏமாந்து போயிடுறது. கீழே உட்காந்து ஆராதிக்கிறாங்க, அப்புறம் இப்படி பல காரியங்களை சொல்லிகிட்டே இருக்குது. இது அத்தனையும் சுயநீதியை நிலைநாட்ட தேடுகிறவர்கள். அவங்களுக்கு முழு மரியாதையும் கனத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணமே கிடையாது. அவருக்கு கொடுக்கிற மரியாதை கனத்தில் இவங்களும் கொஞ்சம் பாதி பங்கெடுத்துக்கிறணும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறது. நான் அந்த வேலையை விட்டேன், கறிமீன் சாப்பிட்றத விட்டேன், நான் என் பிள்ளைகளுக்கு கட்டில் போடுறதில்லை, நான் கீழே தான் உட்காருவேன், நான் வெள்ளை ட்ரெஸ்ஸு போடுவேன், அதை போடுவேன், இதை இப்படி எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு காரணம் என்னது, இது எல்லாம் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறவர்களுடைய வார்த்தைகள். வாசிக்கலாம், லூக்கா 18வது அதிகாரம் 10 முதல் 14 வசனம்.
2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ம். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தஸ்மபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாய் இரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பரிசேயன் ஆயக்காரன் 2 பேரும் ஜெபம் பண்ண போகிறாங்க. பரிசேயன் எங்கே நின்று ஜெபம் பண்ணுறான்? அவன் தேவாலயத்தில் நின்று ஜெபம் பண்ணுறான். தேவாலயத்துக்குள்ளே போயிட்டு ஜெபம் பண்ணுறான். அவன் வாயை திறந்து சத்தமாக ஜெபம் பண்ணானா? இல்லை. ஏன்னா 12வது வசனத்தில் சொல்லப்படுது, என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். யாரு? பரிசேயன் தனக்குள்ளே ஜெபம் பண்ணான். சரி, என்னன்னு ஜெபம் பண்ணான்? ஆண்டவரே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், ஆயக்காரர். இங்கே இருக்கிற ஆயக்காரன் இவங்களை போலெல்லாம் நான் இல்லை. முதல்ல சொன்ன வார்த்தை என்னதான்? இப்போ ஆண்டவரை துதிக்கிறான்னா தன்னை துதிக்கிறானாவே? தன்னை தானே துதிச்சுட்டு இருக்கான். இவன் ஆண்டவரை துதிக்கலை. அடுத்த சொல்கிறான், வீக்லி ட்வைஸ் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசம் பண்ணுறேன். இப்போ யாரை துதிக்கிறான்? ஆண்டவரை துதிக்கிறானா தன்னை துதிக்கிறானா? தன்னை தான் துதிக்கிறான். அடுத்து, என் எல்லா சம்பாத்தியத்திலும் தசமபாகம் செலுத்தி வருகிறேன். இது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். இதை ஆண்டவர்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இருக்கா? இல்லை. அப்போ இதை எதுக்கு சொல்கிறான்? தன்னை துதிப்பதற்காக, தன்னை பெருமையாக சொல்வதற்காகத்தான் இதை என்ன செய்கிறான்? சொல்கிறான். ஆனால் இத்தனை ஜெபத்தையும் அவன் எப்படி பண்ணான்? தனக்குள்ளே பண்ணான். அவன் வாயை விட்டு பண்ண மாதிரி சொல்லலை, தனக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டு வந்தான். நல்லா கவனிங்க, தனக்குள்ளே அவன் ஜெபம் பண்ணுறான். அவன் வாய் விட்டு ஜெபம் பண்ணல. அதை கர்த்தர் கேட்டார். கேட்டு அவனுக்கு பதில் வேற மாதிரி கொடுத்தார். அவனுக்கு பதில் சொல்லலை. ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தனக்குள்ளே அவன் ஜெபம் பண்ணாலும் கர்த்தருக்கு கேட்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, அநேகர் என்ன நினைக்கிறாங்க, ஓடு சத்தம் போட்டு கத்தி ஜெபம் பண்ணா மட்டும்தான் ஆண்டவருக்கு கேட்கும்னு நினைக்கிறாங்க. ஓன்னு கைதட்டி பயங்கரமாக சத்தமாக கைதட்டி பயங்கர சத்தத்தோட பாடுனா மட்டும்தான் ஆண்டவர் மகிமைப்படுவார்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஒரு 500 பேர் இருக்க சர்ச்சு, 500 பேர் சத்தமாக பாடுறாங்க, மியூசிக்கெல்லாம் பயங்கர சவுண்டாக இருக்குது, எல்லாரும் பயங்கரமாக சத்தத்தோடு ஆராதிக்கணும்னு ஆராதிக்கிறாங்க. ரைட்டுங்களா? இப்படி ஆராதிக்கிறாங்க, எல்லாம் முழு சவுண்ட் இருக்குது. இப்போ இந்த சத்தம், தேவன் எங்கே இருக்கிறாரு? அவர் பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார். சிங்காசனம் எங்கே இருக்குது? 3வது வானத்தில் இருக்குது. மொதல் வானம் கூட கிடையாது, 3வது வானத்தில். இப்போ நம்ம போடுற 500 பேர் போடுற இந்த சத்தம் அவருக்கு கேட்டுருமா? கேட்டுருமா? நம்ம பூமியிலிருந்து 100 மீட்டர் மேலே ஹைட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் கீழேருந்து என்ன சத்தம் போட்டாலும் கேட்காது. கீழேருந்து என்ன சத்தம் போட்டாலும் கேட்காது. 100 மீட்டருக்கு, சரி 500 மீட்டர் வச்சுக்கோங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, செல்ஃபோன் டவர்ஸ் எல்லாம் போடுற கம்பெனிலாம் நான் ஒர்க் பண்ணேன். ஒரு டவர் போடுறாங்க அப்படின்னா 40 மீட்டர் ஹைட்டில் போடுவாங்க. பூமியில் வைக்கிற டவர் 40 மீட்டர் ஹைட்டில் மேலே போயிட்டா கீழே இருந்து அவன் பேசுனா கேட்காது. அந்த காற்றுக்கும் அடிக்கிற காற்றுக்கும் அவன் பேசுகிறதுக்கும் என்ன செய்யாது, என்ன பேசுகிறாங்கன்னு கேட்காது. வெறும் 40 மீட்டருக்கு. 500 மீட்டருக்கு மேலே போயிட்டாலே இங்கேருந்து 500 பேர் சத்தம் போட்டாலும் அந்த சத்தம் மேலே கேட்காது. ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, ஓன்னு கத்தி ஓன்னு அடித்து கையெல்லாம் தட்டி மியூசிக்கெல்லாம் சவுண்டு வச்சு கத்தி ஆராதனை பண்ணிட்டு ஆண்டவர் கேட்டுருவாருன்னு.
அறிவீனம், அறியாமை. அதுக்கு தான் எடுத்தேன். இவன் தப்பாக தான் ஜெபம் பண்ணுறான், தனக்குள்ள ஜெபம் பண்ணான், அதையே கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. ஒன்று புரிஞ்சுக்கணும், சத்தமாக ஜெபம் பண்ணுறீங்களோ உங்கள் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுறீங்களோ அது முக்கியம் இல்லை, கர்த்தருக்கு அது கேட்கும். இருதயத்திலேருந்து ஜெபம் பண்ணால் அது கேட்கும். அல்லேலூயா. ஆனால் ஆயக்காரனுடைய ஜெபத்தை பாருங்கள், தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அவன் முதல்ல டிக்ளேர் பண்ணுறதே நீர் தான் தேவன். அது சொல்லிட்டான், தேவன்னா நீர் தான் என்னுடைய கடவுள், நான் யாரு, நான் பாவி. அடுத்து என்ன கேட்குறான், நான் பாவி, நீர் பரிசுத்தர், ஆகையினால என் மேல் கிருபையாயிரும்ட்டான். டக்குன்னு அவனுக்கு கிருபைனா எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சுன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் அவன் கிருபையை தான் கேட்குறான். எப்போ? நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு அவன் எதை கேட்குறான்? இன்னும் ஆண்டவர் மறிக்கலை. ஏன்னா ஆண்டவர் தான் சம்பவத்தை சொல்கிறாரு. இன்னும் ஆண்டவர் புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கலை. பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு அவன் கேட்குறதே கிருபை தான். இவன் எப்படி ஜெபம் பண்ணுறான்? தன்னை பாவி என்று வாயை திறந்து டிக்ளேர் பண்ணி சத்தமாக ஜெபம் பண்ணுறான். பொதுவாக தன்னை அவமானப்படுத்துகிறவர்களே, தானே தன்னை அவமானப்படுத்துகிற வகையில் ஜெபிக்கிறான். அப்படிப்பட்ட ஜெபத்தை யாரும் சத்தமாக பண்ண மாட்டாங்க. ஆனால் இவன் சத்தமாக பண்ணுறான், தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாய். ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு, அவன் அல்ல இவனே. அவர் கடைசியில் எங்கே தான் வந்து நிற்கிறாரு? இவன் பக்கத்தில், ஆயக்காரன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு சொல்கிறாரு, பரிசேயன் உள்ளே இருக்கிறான், அவன் அல்ல இவன் தான். அப்போ எந்த ஜெபம் ஆண்டவரை பக்கத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டுச்சு? அல்லேலூயா. தேவனுடைய கிருபையை வாஞ்சிக்கிற ஜெபந்தான் தேவனை நம்ம கிட்ட எப்பயுமே நிப்பாட்டும். அது புரியணும். அதனால தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். வாசிக்கலாம். அது மட்டுமல்ல, அநேக கிறிஸ்தவர்களும், இது எதுக்கு சொல்லணும்னா, அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி தான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆயக்காரன்னா டேக்ஸ் கலெக்டர் யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா இஷ்டத்துக்கு டேக்ஸை வாங்கி ரோம அரசாங்கத்தில் கட்டுறவன், அதனால் அவனை சபிக்கப்பட்டவன் நினைப்பாங்க ஜனங்க. அவன் சொல்கிறான், தேவனே பாவியாகிய என் மேலே கிருபையாயிரும். வாசிக்கலாம். ரோமர் 3வது அதிகாரம் 19-20வது வசனம். மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு உலகத்தார் யாவும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கு நியாயப்பிரமாணம் சொல்கிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டீர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? 19வது வசனத்தில் பவுல் எழுதும்போது, எல்லாருடைய வாய்களும் அடைக்கப்படணும். அந்த எல்லார் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பாக அவர் யார் சொல்கிறாருன்னா, யூதர்கள். ஏன்னா நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? யூதர்களுக்கு மட்டும்தான், அது புறஜாதிகளுக்கு கிடையாது. அப்போ எல்லாருடைய வாய்கள், யூதருடைய வாய்கள் அடைக்கப்படணும்னு தான் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் அப்படிங்கிறார். அப்புறம் 20வது வசனத்தை அது விளக்குறாரு. இப்படி இருக்க பாவத்தை பற்றி அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வரும். ஆனால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி அதை செய்கிறதுனால, அந்த கிரியைகளினால தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுகிறது இல்லைன்ட்டாரு. அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது எதுக்கு அப்படின்னா, எதெல்லாம் பாவம், எது பாவம் கிடையாதுன்னு முதல்ல நமக்கு தெரியணும். அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு வரணும். ரெண்டாவது, நம்ம எவ்வளோ பாவின்றது உணர முடியும். அப்போ நாம் பாவின்னு உணர்ந்தால் தான் அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்குவதற்கு ஒரு இரட்சகர் தேவைன்றது தெரியும், ரட்சிப்பு தேவைன்றது புரியும். அப்போ இதெல்லாம் புரிய வச்சா தான் இயேசு கிறிஸ்து பிற்காலத்தில் வரும்போது அவரை சந்ததியார் என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. அதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறார் ஆண்டவர். நியாயப்பிரமாணத்தை மோச காலத்தில் கொடுத்தது காரணம் தான், எல்லாரும் ஃபாலோ பண்ணிடுவாங்கன்றதுக்காக கொடுக்கல, எவனாலையும் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு காட்டுறதுக்கு தான் கொண்டு வந்தார். அதுதான் பவுல் எழுதுறார். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறது இல்லை. அப்போ பாவம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தை ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடியாது. ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா நீதிமான் ஆகவும் முடியாது.
அல்லேலூயா. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7-8 வசனங்கள். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பவுலுக்கு எது லாபமாக இருந்தது, எது அவருடைய மேன்மையாக இருந்தது அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை அவர் அறிந்து வைத்திருந்தார். பழைய ஏற்பாட்டை நல்லா அவருக்கு அதை குறித்து ஒரு நல்ல நாலேஜ் இருந்தது. அவர் ஒரு பரிசேயன், அந்த ஒரு பெருமை இருக்குது. விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர், நியாயப்பிரமாணத்தை ஓரளவுக்கு ஃபாலோ பண்ண ஒரு மனிதன். இவ்வளவு சுயமான நீதிகள் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் அவர் சொல்றாரு, அவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஏன் கிறிஸ்துவுக்காக? அதெல்லாம் அது கிறிஸ்துவையும் அதையும் கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் குப்பன்ட்டார். ஏன் அதை குப்பன்னாரு அப்படின்னா, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவு. என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவு தான் எனக்கு என்னவா இருக்கு, எனக்கு மேன்மையா இருக்குங்கிற. அதைத்தான் நம்ம சொல்றோம், தேவனை பற்றி அறிகிற அறிவிலே நாம் வளரணும், சத்தியத்தை அறியணும், சத்தியம் நம்மை விடுது. அப்போ அந்த அறிகிற அறிவு, தேவனை பற்றி அறிகிற அறிவு, வார்த்தையை குறித்த அறிவு. வார்த்தை நீ ஏன் அடிச்சுக்கணும் அப்படின்னா, அந்த சத்தியத்தை அறியும் போது தான் சத்தியம் நம்ம விடுதலை ஆக்கும். இல்லைன்னா குருட்டாம்பக்கில் யாரோ எதையோ கற்றுக் கொடுத்ததை நம்பிக்கிட்டு கூட்டத்தனமாக போயிட்டே இருக்க வேண்டியதான். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக என்கிட்ட இருந்த சுயநீதிகள் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேங்கிறார். அப்போ எதுதான் மேன்மைங்கிறாரு? தேவனை கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவு தான் மேன்மை. மத்தேயு 9வது அதிகாரம் 12-13. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய்க்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதுக்கு அழைக்க வந்தேன் என்றார். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த வசனத்துடைய கருத்து என்ன, அதை முதல்ல கற்றுக்குங்கிறார். அநேகர் வசனத்தின் கருத்தை என்ன செய்யறதில்ல, அதில் கவனம் செலுத்துறதில்லை. மேலோட்டமாக அப்படியே படிக்கிறது, மேலோட்டமாக இருக்கிற அர்த்தத்தை அப்படி எடுத்து வச்சுக்கிறது. அது எந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டுச்சு, யாருக்காக சொல்லப்பட்டுச்சு, அந்த சொல்லப்பட்ட காலத்தில் அதனுடைய அர்த்தம் என்ன, இதுக்கு பேர் தான் ஆராய்ச்சி. அதை ஆராய்ந்து எழுதி வைத்தவருடைய புஸ்தகத்தை படித்தாது என்ன செய்யணும், அந்த நாலேஜை வளர்த்துக்கிறோம். ஆனால் அநேக ஊழிய செய்கிறவர்கள் அது செய்ய மாட்டாங்க, அது செய்கிறதில்லை. ஏன்னா அடுத்தவங்களுடைய புக்கை நம்ம படிக்கிறது, எனக்கு ஆண்டவர் டைரெக்டாக தருவார், ஒன்றும் தரமாட்டார். அது சோம்பேறித்தனம். வசனத்துடைய கருத்தை என்ன செய்யுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறாரு. அதை விட்டுட்டு சும்மா ஏதோ ஒரு அனுபவத்தை வச்சுக்கிட்டு அதை மேன்மையாக நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்காதீங்கிறார். எனக்கு அந்த அனுபவம் இருக்குது, எனக்கு இந்த அனுபவம் இருக்குது, அந்த காலத்தில் நான் பரிசுத்த ஆவி பெறும்போது நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி இருக்கலாம். அது அவர்களுடைய அனுபவம். அந்த அனுபவம் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் உபயோகப்படாது. உங்களுடைய அனுபவம் வேறு, அவருடைய அனுபவம் வேறு. உங்களை தேவன் நடத்துகிற வழிகள் வேறு, அவர்களை நடத்துகிற வழிகள் வேறு. இது முதல்ல புரியணும். என்னை மாதிரியே தான் எல்லாரையும் நடத்துவார் அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு சீடர்களையும் ஒவ்வொரு மாதிரி தான் நடத்தியிருக்கார் ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாரும் அவர் கூட இருந்தவங்க தான், ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி தான் நடத்தினார். அப்போ தேவனுக்கு தெரியும். வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. ஆண்டவர் அவர்களை நோக்கி, யார? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நோக்கி என்ன சொல்றார்? நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த மாதிரி ஆட்களை பார்க்க முடியுதா? கிறிஸ்தவ வட்டாரங்களில், உலகத்தில் தன்னையும் தன்னுடைய சபையும் ரொம்ப யோக்கியமான
ஆட்களாக காண்பித்து கொண்டே இருப்பார்கள். நாங்கள் தான் பரிசுத்தவான்கள், நாங்கள் தான் பரலோகத்துக்கு போவோம், வேறு யாரும் போக மாட்டாங்க, நாங்கள் பேசுகிறது தான் முழு சத்தியம், ஃபுல் காஸ்பல், மற்றவங்க பேசுகிறது தான் கள்ள உபதேசம், நாங்கள் இன்னார்கிட்ட இருந்து நாங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தோம். எத்தனை பேச்சுக்கள், எத்தனை சுயநீதிகள் இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் மனிதர்கள் முன்பாக, உங்கள் சபை விசுவாசிகள் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனோ மனுஷனை ஏமாத்தலாம் சாமி, கர்த்தரை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. அவருக்கு உன் இருதயம் வெட்ட வெளிச்சமாக தெரியும். அவர் எதிர்த்தாப்பில் நின்று பார்க்குறவர் இல்லை, பரலோகத்திலேருந்து பார்க்கிறவர், கடுகு பார்வை. அப்போ சொல்கிறார், மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது எது? ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு போனால் அதுதான் அவர் தான் சரியான பாஸ்டர் அப்படின்னு மனிதர்கள் முன்பாக ஒரு மேன்மை. மனிதர்கள் முன்பாக மேன்மையாக எண்ணப்படுவது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்லு. அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதுக்காக ஒயிட் அண்ட் ஒயிட் போடக்கூடாதுன்னு சொல்லலை. அவங்க யாருக்கு பிடிக்குதோ போட்டுக்குங்க. விஷயம் என்னன்னா, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டதுனால நான் பரிசுத்தமான், எனக்கு ஒரு தனி ஒரு கனமும் மரியாதையும் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு. அப்படி ஜனங்க கொடுத்தாலும் அது தப்பு. அல்லேலூயா. அப்போ ட்ரெஸ்ஸுக்கு தான் மரியாதை, ஆளுக்கு இல்லை. அதான் அங்கே சத்தியம். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிற அத்தனையும் தேவனுக்கு முன்பாக என்னவாக இருக்கிறது? அருவருப்பாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். வெளிப்பிரகாரத்தை பார்த்து ஏமாந்து போகிறதுக்கு அவர் ஒன்றும் மனுஷன் கிடையாது. அல்லேலூயா. மனுஷனை ஏமாற்றி காசு சம்பாதிக்கலாம், சொத்து சேர்த்து வைக்கலாம், இல்லாத நடிப்பு நடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். கர்த்தர்கிட்ட ஒரு நடிப்பு என்ன செய்யாது, யாராக இருந்தாலும் செல்லாது. உண்மையாக சொல்லணும். ஆண்டவரே, நான் பாவி, நான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறேன், ஆனால் கூட சில பாவத்தை செஞ்சுட்டேன்னு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? உண்மையாக பேசணும். அப்படிப்பட்டவர்கள் கூட தான் ஆண்டவர் நிற்பார். அவன் அல்ல, இவனை நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பினான். ஆண்டவர் சொல்வார் அந்த வார்த்தையை. இந்த யூதர்கள் என்ன செய்கிறாங்க? தங்களை நீதிமான்களாய் காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள், சில கிறிஸ்தவர்களைப் போல. அந்த அடையாளங்களை இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் நம்ம பார்க்குறோம். இது இரண்டாவது காரணம், அறியாமையின் இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் என்ன? மீண்டும் வாசிக்கலாம். ரோமர் 10வது அதிகாரம் 3வது வசனம். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல், அது முதல் காரணம், தேவ நீதியை அறியவில்லை. அடுத்து தங்கள் சுய நீதியை நிலை நிறுத்த, அறியாமையில் இரண்டாவது தங்கள் சுய நீதியை நிலை நிறுத்த தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்து தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். தேவ நீதிக்கு அவங்க கீழ்ப்படியலை. இதுவும் முதல் காரணமும் கனெக்டடாக தான் வரும். ஏன்னா ஏன் அவங்க தேவநீதிக்கு கீழ்ப்படியலை? ஏன்னா தேவநீதி அறியலை, அவ்வளோதான். அதை ஒருவேளை அறிந்திருந்தால் அவர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க? தேவநீதிக்கு ஒருவேளை கீழ்ப்படிந்திருக்கலாம். அப்போ இந்த மூணாவது காரணமும் முதல் காரணமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது, கனெக்டட். அது ஏன்னா அவங்களுக்கு தெரியல, தேவநீதியே தெரியாது. தெரியாமல் எப்படி கீழ்ப்படிவான்? முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி தேவநீதி தெரியாது, சுயநீதியை நிலைநிறுத்த தேடிக்கிட்டே இருக்குது. எங்கெங்கே தன்னை வந்து நீதிமான்னு காட்ட முடியுமோ அங்கே எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே பூரா அதை காட்டுவாங்க. கிறிஸ்தவ வட்டாரங்களில் இருக்கிற சில ஒழுங்கினங்கள் என்ன தெரியுங்களா? எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஒரு மீட்டிங் போகிறோம், இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, மேலேருந்து சப்போஸ் நடத்துகிறவங்களோ இல்லை இவங்களை கூப்பிட்டு முன்னாடி உட்காருங்கன்னு சொல்லாமல் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஆனால் என்ன செய்வாங்க? அந்த ஆர்கனைசர் நம்மளை பார்க்குற மாதிரியே நடப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவர் கண்ணில் படுற மாதிரியே போவாங்க. அப்போ தான் அவர் பார்த்து கூப்பிடுவாருங்க. அவர் கொஞ்சம் வேலையில் பிஸியாக இருப்பார். எல்லா விதத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்துகிற ஒரு கேடுகட்ட தன்மை. அப்புறம் கடைசியாக ஜோம் பண்ணுங்கன்னு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்? ஜோம் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் அவன் நின்று பாட்டு பாடிட்டு இருப்பான். பாட்டு பாடிட்டு வர்ஷிப் பண்ணி அதுக்கப்புறம் ஜோம் பண்ணுவான். எல்லாம் ஒழுங்கினோம். ஏன்னா இவருக்கு இதெல்லாம் தெரியுமா? ஜனங்கள்கிட்ட காட்டுறதுக்கு அந்த வேலைத்தனம் பண்ணுறது. சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறவர்கள். யூதர்கள் அன்றைக்கி அப்படி தான் இருந்தான். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் அதே தான் இன்றைக்கி நிறையா பேர். எல்லா நேரத்திலும் முதலிடம் எனக்கு வேணும், முதல் வரிசை எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை. இதை ஆண்டவர் அருவருக்கிறார். அதனால தான் அவங்களால் ரட்சிக்கப்பட முடியல. இப்படிப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டும் பிரயோஜனம் இல்லை.
ஏன்னா இவர்கள் தேவனை உயர்த்தவில்லை, தங்களை தாங்களே பெருமைப்பித்துக் கொள்வதற்காக வந்தவர்கள். வாசிக்கலாம் எபேசியர் 2வது அதிகாரம் 1 முதல் 8 வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். முதல்ல என்ன செஞ்சிருக்காரு? அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை, அப்ப மரித்த நம்மை உயிர்ப்பித்தார், முதல் வேலை. அடுத்து, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து. ரெண்டாவது, நாம் முற்காலத்தில் எப்படி இருந்தோம்? நம்முடைய மாம்ச இச்சைகளின்படி நடந்தோம். இது 2வது பாயிண்ட். 3வது, நமது மாம்சமும் மனசும் விருப்பமானவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். பாருங்க, அடுத்து முதல்ல மரித்த நம்மை உயிர்ப்பித்தார்னு சொல்லிட்டு முன்பு நாம் எப்படி இருந்தோம்னு சொல்றாரு, மாம்ச இச்சைகளின்படி நடந்தோம்னு சொல்றாரு. அடுத்து தேவனுடைய அன்பு தான் நம்ம என்ன செஞ்சிச்சு? உயிர்ப்பித்ததுங்கிறார். நாம் மாம்ச இச்சைகளின்படி நடந்து இருக்கும்போது தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட. அப்ப தேவனுடைய அன்பு நம்மை உயிர்ப்பித்தது. இது 3வது பாயிண்ட். 4வது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். தேவனுடைய கிருபை தான் நம்மளை என்ன செஞ்சிச்சு? ரட்சிச்சு. அடுத்து, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்தார். பாருங்க, தேவனுடைய அன்பு நம்ம உயிர்ப்பித்தது, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து உயிர்ப்பித்தது. அதுக்கப்புறம் தேவ கிருபை நம்ம ரட்சித்தது. அதோட நிப்பாட்டிரல, கிறிஸ்துவோடு கூட நம்ம எங்க உட்கார வச்சானா? உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். அடுத்து, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்ப ரட்சிப்பு எப்படி நடந்துச்சு நமக்கு அப்படின்னா, தேவனுடைய கிருபையை நாம் விசுவாசத்தினால தான் ரட்சிப்பு. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை விசுவாசத்தினால ரட்சிப்பு இல்லை. கிருபைனா தேவ அன்பினுடைய உச்ச கட்டம். ஆண்டவரே, நான் பாவி, நீர் பரிசுத்தவான், நீங்க நினைச்சா என்னை மன்னிக்கலாம், நீங்க நினைச்சா என் பாவத்தை கழுவலான்னு என்னைக்கு தேவனிடத்திலே அன்பை எதிர்பார்த்தோமோ அன்னைக்கு தான், அதை விசுவாசித்தோமோ, இவர்கிட்ட போய் நம்ம பாவத்தை அறிக்கை பண்ணால் நம்மளை மன்னிச்சிருவாரு, நம்மளை மீட்டெடுப்பாரு அப்படின்னு என்னைக்கு நாம் அவருடைய கிருபையை, அவருடைய அன்பை விசுவாசித்தோமோ அன்னைக்கு தான் ரட்சிக்கப்பட்டோம். இது நம்மால் உண்டானதல்ல, இது முழுக்க முழுக்க தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு. ஈவுனா கிஃப்ட்னு வருது, கிஃப்ட் ஆஃப் காட். இது முழுக்க முழுக்க தேவனுடைய ஈவு. ஆண்டவர் ஒரு கிஃப்டை கொடுக்கணும்னா அவருக்கு முதல்ல நம்ம மேலே அன்பு இருக்கணும். நாம் ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்குறோம்னா என்ன அர்த்தம்? அது ஒரு அன்பின் வெளிப்பாடு. அன்பு இருந்தால் தான் கிஃப்ட் கொண்டு போவோம், இல்லைன்னா அங்கே போகவே மாட்டோம். அப்போது ஆண்டவர் நமக்கு இந்த ரட்சிப்பை அவருடைய கிஃப்டாக கொடுத்துருக்கிறார். அதுக்கு அவர் நம்ம மேல் வைத்த அன்பு மட்டுமே காரணம். நாம் எப்படி இருந்தோம்னு சொல்லிட்டாரு. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்தோம், நம்மை அவருடைய அன்பினாலே உயிர்ப்பித்தார், அவருடைய கிருபையினாலே ரட்சித்தார். மட்டுமல்ல, கிறிஸ்துவோடு உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். ஆவி மண்டலத்தில் நம்ம என்ன செய்திருக்கிறார்? நாம் நினைக்கிறோம் இங்கே உட்கார்ந்துருக்கோம்னு, இல்லை, நம்முடைய பொசிஷனை மாற்றிட்டார். நாம் கிறிஸ்துவோடு உட்காருவதற்காக ரட்சிக்க ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆவி மண்டலத்தில் தேவனுடைய கிருபையை நாம் விசுவாசித்தோம், ஆகையினாலே ரட்சிக்கப்பட்டோம். இது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபை தானே தவிர இது நம்முடைய நற்கிரியைகளோ நம்முடைய காரியங்களோ கிடையாது. இது முழுக்க முழுக்க அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம். மீண்டும் அடுத்த வாரம் தொடர்வோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம். பிதாவே, நீர் பேசுகிற சத்தியங்களுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் தாமே சகல சத்தியத்திற்குள்ளும் போதித்து நடத்துவீரா. நீர் கொடுத்த ஈவுக்காக நன்றி ஆண்டவரே. கிருபையினாலே நீர் கொடுத்ததை விசுவாசத்தினாலே நாங்கள் பெற்று சுதந்தரிக்க தேவனே, நீர் எங்களுக்காக உடைய அன்பின் மூலமாக அன்பின் வெளிப்பாட்டை கல்வாரி சிலுவையில் காண்பித்திருந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்.
பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஆசீர்வதியும். அப்படி வியாதிகளை சுகமாக்கும், தரித்திரங்களை நீக்கி ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.